அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமாவாசை அப்படின்னா என்ன? இந்த அமாவாசை நாட்களில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செஞ்சால் நம்மளுடைய பாவங்கள் குறையும்? அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாட்களில் ஏன் முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம்? அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்குங்க. இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரக்கூடிய இந்த அமாவாசையில் என்னென்ன சிறப்புகள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இனியவள் உற்சாகம் டிவி சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுவதற்கும் அவங்களோட ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் உகந்த நாளாக சொல்லப்படுது. இந்த நாட்களில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுப்பதன் மூலம் அவங்களோட ஆத்மாவானது சாந்தி அடையும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருக்கிற ஒரு விஷயங்க. அதே மாதிரி இந்த அமாவாசை நாளில் நாம் செய்யும் தர்மங்கள் எல்லாமே புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும், தீய சக்திகளை விளக்கும் அப்படின்னு முழுமையாக நம்பப்படுகிறது. அமாவாசை நாட்களில் நம்ம என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாங்க. அமாவாசை நாட்களில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கலாம், குலதெய்வ வழிபாடும் செய்யலாம், அன்னதானம் வஸ்திர தானம் போன்ற தான தர்மங்கள் அனைத்துமே செய்கிறது நமக்கு பல அற்புதங்களை நம்மளோட வாழ்வில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் கோவில்களுக்கு சென்று நீங்கள் வழிபடலாம், வீட்டில் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். பசுக்கள் காகங்கள் நாய்கள் எல்லாவற்ற பிராணிகளுக்குமே நீங்கள் உணவு கொடுக்கறது சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லப்படுதுங்க. அமாவாசை நாட்களில் நம்ம என்னென்ன மறந்தும் கூட செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன? அமாவாசை நாட்களில் புதிய செயல்களை தொடங்குவதை முக்கியமாக தவிர்க்க வேணுங்க. அடுத்ததாக அமாவாசை நாட்களில் வீண் பேச்சுகள் பேசுவதை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். அமாவாசை நாட்களில் சண்டை சச்சரவுகளை முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்க வேணுங்க. அமாவாசை நாட்களில் பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களை நீங்கள் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மேலும் புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஒரு நாளாகவும் இந்த சமயத்தில் சொல்லப்படுகிறது. இந்த நாட்களில் முன்னோர்களை நினச்சி நம்ம விரதம் இருந்து அவங்களுக்கு சிதார்த்தம் பிண்டதானம் தர்ப்பணம் எல்லாமே செய்கிறதுனால நமக்கு அமைதியும் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் அமாவாசை திதிகளில் முன்னோர்களை வழிபடுவது, விரதம் இருப்பது, புனித நீராடுவது, தான தர்மங்கள் எல்லாமே செய்வது ஆகியவை எல்லாமே சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது. அதிலுமே சித்திரை மாதத்தில் வரும் அமாவாசை பலவிதமான துன்பங்களையும் போக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது. முதல்ல அமாவாசை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. மொத்தமுள்ள 16 திதிகளில் அமாவாசை திதி மட்டும் முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஒரு திதியாக சொல்லப்படுது. மற்ற நாட்களில் காலையில் குடித்து முடித்ததுமே விளக்கு ஏற்றி வீட்டில் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த அமாவாசை நாட்களில் அன்று மட்டும் காலையில் எழுந்ததுமே முதல்ல புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் தெய்வங்களை வழிபட வேணும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. முன்னோர்களோட ஆசி இருந்தால் மட்டுமே இறை அருளை நமக்கு கிடைக்குங்க. அப்படிங்கிறதுனால தான் அமாவாசை முன்னோர்களோட அருளை பெறுவதற்கான ஒரு நாளாகவும் சொல்லப்படுகிறது. அமாவாசை அப்படிங்கிறது வானியலின்படி நிலவும் கதிரவனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நாளை தான் நம்ம புது நிலவு அமாவாசை என சொல்லப்படுகிறோம். இந்த நாளில் கதிரவ ஒளியானது புவியிலிருந்து காண இயலாத போது நிலவின் பிற்பக்கத்தில் முழுமையாக பதிகிறது. எனவே இந்த நாளில் புவியை நோக்கி இருக்கும் நிலவின் முற்பக்கமானது ஒளி இல்லாமல் இருக்கிறது. இந்த நாளை தான் நம்ம முக்கியமாக அமாவாசை என சொல்லப்படுகிறோம். அமாவாசையானது எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பல பேர்த்துக்கு பல குழப்பம் இருக்குங்க. சந்திர சுழற்சியோட முதல் கட்ட அமாவாசை என அழைக்கப்படுகிறது. சூரியனும் சந்திரனும் ஒரே கிரகண தீர்த்த ரேகையில் இருக்கும்போது அமாவாசையானது ஏற்படுகிறது. சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகியவை சீரமைக்கப்படும் போது பூமியை எதிர்கொள்ளும் சந்திரனோட ஒரு பக்கமானது இருட்டாக இருக்கும். அப்போதுதான் அமாவாசையானது ஏற்படுகிறது. இதை தான் நம்ம அமாவாசை என சிறப்பாக அழைக்கப்படுகிறோம்.
இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த அமாவாசை நாட்களில் நம்மளை எப்படி வழிபாடு செய்வது? அதாவது நாள் முழுவதுமே அமாவாசை திதி இருக்குது அப்படின்னா, அதிகாலை நேரத்திலேயே சூரியன் உதயத்திற்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. காலையில் எழுந்து குளித்து நீராடி அதுக்கப்புறம் தர்ப்பணம் செஞ்சு அதன் பிறகு வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு பல பலன்கள் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம். இந்த அமாவாசை திதியானது ஜூன் 25, 2025 அன்று அமாவாசையானது வருகிறது. இந்த நாள் புதன்கிழமையாக இருக்கிறதுங்க. 25/6/2025 தேதி அன்னைக்கு ஆனி மாதம் 11ஆம் தேதியானது இந்த அமாவாசை திதியானது வருகிறதுங்க. அன்றைய தினம் அமாவாசையானது சிறப்பான ஒரு நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த அமாவாசையானது புதன்கிழமை திதி இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. உங்களோட வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் அனைத்துமே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறதா இந்த நாளில் நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லப்படுது. அமாவாசை ஏன் அப்படி பேர் வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். விஷ்ணு புராணம், மச்ச புராணம், கருட புராணத்தின்படி ஒவ்வொரு மாதமும் தேய்பிறையின் 2ஆம் நாளானது துவங்கி சதுர்த்தசி வரைக்குமே அனைத்து தேர்வர்களும் சந்திரனில் இருந்து அமிர்தத்தை அருந்துறாங்க. அதற்கு பிறகு சந்திரன் சூரிய மண்டலத்திற்குள்ளே சென்று விடுகிறது. அந்த சமயத்தில் சூரியன் வெளிப்படுத்தும் கதிர்களுக்கு அமா என்று பெயர். இதனாலேயே தான் தேய்பிறை சதுர்த்தசிக்கு அடுத்து வரும் திதியை நம்ம அமாவாசை திதி அப்படின்னு அழைக்கப்படுறோம். இந்த நாளில் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் நாம் கொடுக்கும் பிண்டதானம், தர்ப்பணம் உள்ளிட்டவற்றில் இருந்து தங்களுக்கு தேவையான உணவை எடுத்து பசியாறுகிறாங்க. இந்த நாளில் அவங்க சாப்பிடும் உணவு மூலமாக மாதம் முழுவதுமே திருப்தி அடைவாங்க. இதனால் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து அவங்கள மகிழ்ச்சியாக அவங்க மேலோகத்தில் வாழ்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வீடு தேடும் வரும் முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க. அமாவாசை திதி இன்னைக்கு மாலையில் சூரிய அஸ்மனத்திற்கு பிறகு வாயு ரூபமாக தங்களோட வீடுகளுக்கு வருவதாக சொல்லப்படுது. அந்த சமயத்தில் தங்களோட குடும்ப உறுப்பினர்கள் அல்லது அவங்களோட சந்ததியினர் தங்களை நினைத்து தங்களுக்காக தர்ப்பணம், பித்ரு பூஜை எல்லாமே சேர்ந்திருப்பதை அவங்க கண்டு மனம் மகிழ்ந்து தங்களோட குடும்பத்தினருக்கு ஆசையை வழங்குறாங்க. இப்படி தான் முன்னோர்களோட ஆத்மாவானது மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைய அவங்களோட முக்தியை அடைகிறாங்க. அதோடு அவர்களோட குடும்பமும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்ததாக மாறுகிறதுங்க. இதனால தான் அமாவாசை நாட்களில் முன்னோர்களை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனி மாதத்தில் வரும் அமாவாசையானது ஆனி அமாவாசை என சிறப்பாக அழைக்கப்படுகிறது. இது மிகவும் சிறந்திப்பு வாய்ந்த நாளாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாகவே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவதன் மூலமும் அவங்களோட ஆசீர்வாதத்தை பெறலாங்க அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்து வரும் ஒரு நம்பிக்கை. இந்த ஆண்டு ஜூன் 25ஆம் தேதியானது சிறப்பான அமாவாசை திதியானது வருகிறது. ஒவ்வொரு மாதத்திலும் வரும் அமாவாசைகள் முன்னோர்களோட ஆசையை பெறுவதற்கும் ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுது. அதுலேயுமே சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் அமாவாசையானது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. தை, ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் அமாவாசையை போல் ஆனி மாதத்தில் வரும் அமாவாசையும் சிறப்புடையதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த ஆசாட அமாவாசை என்றும் சொல்வதுண்டு. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை திதி ஒரு குறிப்பிட்ட கிழமைகள் மற்றும் நட்சத்திரங்களோடு இணைந்து வரும்போது அது அதிக சிறப்புடையதாகவும் சொல்லப்படுது. ஆனி மாத அமாவாசையானது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் காக்கை வடிவில் பூமிக்கு வருவதாக அதிகமாகவே சொல்லப்படுதுங்க. காக்கை சனி பகவானின் வாகனமாக சொல்லப்படுவதனால இந்த காக்கைகளுக்கு நாம் தினமுமே சாதம் வைக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீருங்க. சனி பகவானும் மகிழ்வார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்களும் மகிழ்வாருங்க. இதனால் அவங்களோட ஆசை எல்லாமே நமக்கு ஒரே டைமில் கிடைக்கும்போது நமக்கு பல்வேறு சிறப்புகள் கூடி ரொம்ப பெருவாழ்வு நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
அது மட்டும் இல்லாமல் சனி, ராகு, கேது இப்படிப்பட்ட தோஷங்கள் அனைத்துமே நீங்கி நம்மளுடைய வாழ்வில் பல அதிர்ஷ்டங்களை நம்மளால் சந்திக்க முடியுங்க. தொடர்ந்து நம்ம முன்னோர்களை வழிபடுறதுனாலையும் நம்மளுக்கு ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நிச்சயமாக பல வெற்றிகள் நம்மளுக்கு காத்திருக்குன்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் அமாவாசையோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. நீங்கள் அமாவாசை விரதம் இருப்பவங்களா? மறக்காமல் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.